I don't ever slow up, no I don't take shit, I got no love. ஹே எஸ் கைஸ், பை த வே நான் தான் உங்கள் சீரன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லையும் அண்ட் யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் இந்த வீடியோ டியூட்டோரியல் போடுங்க, அந்த வீடியோ டியூட்டோரியல் போடுங்க, அண்டு ரெகுலராக ஏன் வீடியோ போடல, ஏன் ரீசெண்டாக வீடியோஸே போடல, சுத்தமாக போடவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா என்னோடய மைக் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ கூட ஹெட்ஃபோனோட மைக்கில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ தான் ஹெட்ஃபோன் மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அண்டு சம் பர்சனல் இஷ்யூஸ் அண்டு கொஞ்சம் டிப்ரெஷன் அது இதுன்னு எக்ஸாம்ஸ் எல்லாமே சேர்த்து என்னால் சுத்தமாக எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ எடிட்டிங் சைட் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. ஸோ இப்போ எல்லாமே ஓகே. ஸோ ஃபைனலி ஐ எம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லெவலில் ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் தான் பார்க்க போகிறோம். உண்மையாகவே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லெவலில் இருக்கும். அண்ட் ஒரு இன்வெர்ட் ஆகி அப்புறம் ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுகிறதுனால கொஞ்சம் அப்படி ஸ்லிப் ஆகுது. ஸோ ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் 2 இமேஜஸ் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரு செகண்டுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச்சில் போய் வைப்புன்னு சர்ச் பண்ணுங்கள். எஸ், ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதோட ஆங்கிள் 90 டிகிரி வச்சுக்கோங்க. ஸோ 90 டிகிரி வச்சால் தான் அப் அண்ட் டவுன் நம்ம எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 90 டிகிரி அக்யூரேட்டாக வச்சுக்கோங்க. தென் எண்டு கம்மி பண்ணுங்கள். ஸோ அப்படி வைப் ஆகிறது உங்களுக்கே தெரியும். 50% அக்யூரேட்டாக வைக்கணும். எஸ், 50.0. தென் இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே டூப்ளிகேட் லேயர்னு கொடுங்க. ஸோ டூப்ளிகேட் லேயர், தென் ஃபஸ்ட்டு இல்லைன்னா செகண்ட் லேயர், ஏதாவது ஒரு லேயரில் போயிட்டு நம்ம எண்டு 100% பண்ணிக்கணும். எஸ், 100% பண்ணிவிட்டு ஸ்டார்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் 50. ஓகே, சேம் 50. தென் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச்சில் போய் டைல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ டைல்ஸ் ஆட் பண்ணிட்டு மிரர் அது ஆப்ஷனல். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ மிரர் ஆன் பண்ணலை அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கிடைக்கும். மிரர் ஆன் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் கிடைக்கும். ஸோ எனக்கு மிரர் ஆன் பண்ணி தான் பிடிச்சிருந்துச்சி. ஸோ மிரர் ஆன் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டைல்ஸை அப்படியே மேலே கொண்டு போய்க்கோங்க. ஹோல்டு பண்ணிங்கன்னா அப்படி மேலே வரும். ஸோ ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச்சில் போய் மோஷன் பேர் ஆட் பண்ணுங்கள். எஸ், மோஷன் பேர். ஸோ ரெண்டாவது இமேஜுக்கும் அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் போயிட்டு எஸ், இங்கே டைல்ஸ் இருக்குது. ஸோ டைல்ஸ் ஆட் பண்ணி அப்படி ஹோல்ட் பண்ணி மேலே கொண்டு வாங்க. தென் ஆட் எஃபெக்ட் போயிட்டு மோஷன் பேர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ செகண்ட் இமேஜ் இருக்குல்ல, ஸோ அதையும் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் சேம் அப்படி காப்பி பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜுக்கு அப்படி பேஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் இமேஜோட காப்பி பண்ணி அப்படி செகண்ட் இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வீடியோட ஹாஃப்க்கு வந்துக்கோங்க. ஸோ அந்த லேயரோட ஹாஃப்க்கு ஸோ அங்கே ஒரு கீ, தென் எண்டிங்கில் ஒரு கீ. என்னன்னா, ஸோ நான் லாஸ்ட் அங்கே மாற்றிப்பேன். ஓகே, இப்போ இதை ரைட் சைட் கொண்டு போகிறேன். ஓகே, ரைட் சைடு நான் அப்படியே கொண்டு போயிட்டு அந்த கீ அப்படி மூவ் பண்ணி ஹோல்ட் பண்ணி லாஸ்ட்டுக்கு எண்டு கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ கர்வ் என்ன வைக்கேன் அப்படிங்கிறத நல்லாவே பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனேபிள் ஓவர் ஷூட் கொடுத்து லைட்டாக அப்படி கம்மி பண்ணிக்கிறேன். கீழே வரைக்கும் கொண்டு போய்க்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் வச்சுக்கோங்க. அப்புறம் காப்பி கர்வ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே போயிட்டு ஃபஸ்ட் லேயரில் நம்ம எங்கே பாயிண்ட் வச்சோமோ, எங்கே கீ பாயிண்ட் வச்சோமோ, ஸோ அங்கே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் சேம் கீ பாயிண்ட் கீழே வைங்க. அப்போ தான் நம்மளோட ட்ரான்சிஷன் ஒரு நல்லாவே ஒரு லுக் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட் லேயரில் ஒரு இடத்துலையும் செகண்ட் லேயரையும் ஒவ்வொரு இடத்துல வச்சோம் அப்படின்னா நல்லாவே இருக்காது. ஸோ இது ஒரு டைமில் நகரும், அது ஒரு டைமில் நகரும். ஸோ நல்லாவே இருக்காது. ஸோ அது நம்ம ரைட் சைடில் கொண்டு போகணும். இது நான் லெஃப்ட் சைடில் கொண்டு போய்க்கிறேன். அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ செகண்ட் கீ ஃப்ரேமை
அப்படி லாஸ்ட்டு கொண்டு போய்க்கிறேன். ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே, அப்படி கர்வ் வந்து அப்படி சேமாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போகுது. ஸோ கீழே இருக்கிறதுக்கு நான் வந்து மிரர் ஆன் பண்ணியிருக்கேன், மேலே இருக்கிறது ஆன் பண்ணல, நல்லாவே தெரியும் பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடு கார்னரில், டாப் லெஃப்ட் சைடு கார்னரில் அப்படி தெரியும். ஸோ மிரர் ஆன் பண்ணாதது. ஸோ ஆன் பண்ணால் இனிமேல் நல்லாயிருக்கும். இப்போ ஆன் பண்ணோன்னே ஸோ நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுலேயும் ஆன் இருக்காது. ஸோ ஆன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயும் ஹாஃப்க்கு வந்துக்கோங்க. ஹாஃப் வந்து ஒரு கீ, ஸ்டார்டிங்கில் ஒரு கீ. ஓகே, ஸோ இது வந்து மேலே இருக்கிறது வந்து நான் லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன். ஸோ இப்போது இதை வந்து ரைட் சைடு கொண்டு வரணும். ஸோ இதில் கீழே இருக்கிறது. இதை வந்து நான் ரைட் சைடு கொண்டு போகணும், ஏன்னா மேலே வந்து நான் லெஃப்ட் சைடு கொண்டு போனேன். ஸோ இப்போ வந்து ரைட் சைடு கொண்டு போகணும். இப்படி வச்சுட்டு டிசேபிள் ஓவர் ஷூட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ சேம் இந்த கீ ஃப்ரேமை முன்னாடி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறதுக்கு வச்சாச்சு. ஸோ கீழே இருக்கிறதுக்கு போய்க்கணும். கீழே இருக்கிறது வந்து நான் ரைட் சைடு ஃபஸ்ட்டு கொண்டு போனேன், ஃபஸ்ட்டு லேயரில். ஸோ இது வந்து ரைட்டு. ஸோ இது வந்து லெஃப்ட், நான் ரைட்டில் கொண்டு போனதுனால அடுத்த லேயரில் வந்து லெஃப்ட்டு கொண்டு வரணும். ஸோ சேம் கர்வை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நான் ஆல்ரெடி ப்ரிவியூவில் காட்டின மாதிரி ஸோ அதே ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்லேஷன் கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுகிறதுனால கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வீடியோஸில் கரெக்டாக சரியாக ஏறும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட வீடியோ முடிஞ்சு, வீடியோட எண்டு வரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ எண்டு கட் போட்டு கிளம்புறேன். பை.